கர்த்தருடைய கர்த்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு, ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வேளையில கூட ஆராதனைக்காக எல்லாரும் எழுந்தேன். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வருகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல ஸ்தலத்துக்கு தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கண்களை மூடிந்த வேளையில கூட ஆராதனையை தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, பல இடங்களிலே ஆண்டவரே திருச்சபையிலே ஆராதனையாக நடத்துவதற்கு மக்கள் கூட முடியாமல் இருந்த பொழுதும் நாங்கள் ஆண்டவரே அப்பா தொப்பாய் திருச்சபை மக்களாக இங்கு நாங்கள் கூடுவதற்கு சாக்கியம் கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாட முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரே அப்பா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவும் ஆண்டவரே நலம் விசாரிக்கும் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஆராதனை உடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். பல நினைவுகளோடு பல சிந்தனைகளோடு ஆண்டவரே ராஜா வந்திருக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு இந்த நாளிலும் இடைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டருடைய செய்திகள் மூலமாக பாடல்கள் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே ராஜா. இந்த நாளை இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நின்றவண்ணமாக காது குளிர பாடுங்கள் கிருபா சத்தியம் என்ற பாடலை நாம் கேட்போம்.
சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் வெளிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடந்தேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் திறனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு சோஸ்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமின் முன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். இதை சேர்ந்து படிப்போம். தந்தையை போற்றி, கரையை போற்றி, சுந்தர பரிசுத்தாவியை போற்றி, ஆதியில் இருந்தவரை போற்றி, நாதா இன்றும் என்றும் போற்றி. ஆமென். ஆமென். சபையார் அமர்மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய போதகர் நம்மை தேவத்தில் நாம் ஜெபம் செய்வோம். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான எங்கள் பரம தகப்பனே, தேவரீர், உம்மை எல்லா காலத்துக்காக தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நீர் எப்பொழுதுமே போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பு நிறைந்தவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். கிருபை உள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தராய் இருக்கிறதற்காய் தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ரத்தம் சிந்தி நீர் மீட்டுக் கொண்டீர். தேவரீர், இருப்பினும் நாங்கள் உமக்கு விரோதமாக தொடர்ந்து உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு தேவரீர் துணிந்து தெரிந்து ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை செய்தோம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம். தேவரீர், நாங்கள் உம் மனதை கஷ்டப்படுத்தினோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம். ஆண்டவரே, இந்த வேளையில சபையாக நாங்கள் ஒன்று கூடி தேவரீர் உம்மிடத்துல பாவ மன்னிப்பு கெஞ்சி நிற்கின்றோம். உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நிமித்தம் தேவரீர் ஆண்டவரே பாவ மன்னிப்பு கேட்டு நிற்கின்றோம். தேவரீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளும். தேவரீர், நாங்கள் இனி பாவத்துக்கு சோதிக்கப்பட்டால் அந்த பாவத்தை விட்டு விலகவும் அந்த பாவத்தை அருவருக்கவும் அதை விட்டு ஓடவும் தேவரீர் உம்மிடத்திலே நாங்கள் நெருங்கி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்த உம்முடைய மகா பெரிய தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை நீர் ஆட்கொள்ளுகிற தயவுக்காக நன்றி. அவர் எங்களை உணர்த்தும் பொழுது ஆண்டவரே, அவர் எங்களை ஆட்கொள்ளும் பொழுது, அவர் எங்களை வழி நடத்தும் பொழுது நாங்கள் அவருடைய கரங்களிலே எங்களை ஒப்புவித்து அவருடைய சித்தம் தேவரீர் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்று வழி நடத்தியருளும். தொப்பாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக தொடர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக உம்முடைய கரம் எங்களோடு இருந்து
எல்லாவித காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் எங்களை தாங்கி பராமரித்து ஆசீர்வதித்து வந்த நம்முடைய மகா பிரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த திருச்சபையை நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய மெய்ப்பனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஆடுகள் ஆண்டவரே. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே பின்பற்றி வருகிறோம். நீர் எங்களுக்கு அமர்ந்த நீரோடைகளையும் பசும் புல்லையும் எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக இடத்துல வருகிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர், பெரியவர்கள், முதியவர்கள் யாவரையும் கரத்துல கொண்டு வருகிறோம். தேவரே, குறிப்பாக சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக இடத்துல வருகிறோம். நம்முடைய கரம் அவர்களை தொட்டு தேவரீர் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும், நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனம் உடைந்து போயிருக்கிறவர்கள், பல கேள்விகளோடு இருப்பவர்கள், பாரத்தோடு இருப்பவர்கள் எல்லோருக்காக இடத்துல வருகிறோம். தேவரே, நீரே ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அருளும். குறிப்பாக இந்த வேளையில திருமதி பன்னீர்செல்வம் குடும்பத்திற்காக இடத்துல வருகிறோம். தேவரே, இஸ்ரேல் மகனை ஆண்டவரே உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக ஜீவனை கொடுத்து நீர் உம்முடைய நேரத்தில் எடுத்துக்கொண்டீர். தேவரே, இந்த ஒரு காரியம் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. சற்றும் அவர்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நடைபெற்ற அந்த காரியத்துக்காக இடத்துல வருகிறோம். தேவரே, எங்களுடைய வார்த்தையானது அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் உம்முடைய வார்த்தை, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களோடு இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி காக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றுதலை நீ ஏற்படுத்தி ஆண்டவரே அந்த குடும்பத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து தேவரே நீர் அவர்களை வழி நடத்தி அருளும், நீர் அவர்களை காத்துக் கொள்ளும். தேவரீர், இந்த வேளையிலே இமானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய போதகர்கள், தலைவர்கள், திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர், குடும்பத்தினர், ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் தேவரீர் இமானுவேல் தமிழ் வருடாந்த மாநாட்டில என்றென்றுமாய் மகிமைப்படட்டும். தேவரீர், இந்த சபையினுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகளை உம்முடைய வழியிலே நீர் பூர்த்தி செய்ய போகிற தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபைகளை ஆண்டவரே இந்த சிங்கப்பூர் தேசத்துல நீர் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்துள்ளோம். சிங்கப்பூர் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலில் இருந்து இந்த தேசத்தை நீர் காக்கின்ற தயவுக்காக நன்றி. நீர் கொடுத்த தலைவர்களுக்காக, அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக, அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிங்கப்பூர் தேசத்தை நீர் காத்தீர். அதே போல உலக நாடுகளும் ஒவ்வொரு நாடும் குறிப்பாக அதனுடைய தலைவர்கள் தேவரீர் தங்களை உமக்கு பயந்தவர்களாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் அரசியல் நோக்கத்தோடு அல்ல தேவரீர் உமக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். ஆண்டவரே, இது நீர் கொடுத்த ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கிருபை செய்துள்ளோம். இந்த கொரோனா வைரஸை தேவரீர் விலக்குகிறோம், தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் ஏங்கி காத்து நிற்கின்றோம். நீர் செய்கிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே வழி நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைக்கு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். வேளையிலே நாம் தேவனுக்கு முன்பாக மனமுவந்து வந்து காணிக்கை
காணிக்கை கொடுக்கிற நேரம் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உற்சாகமாக நாம் இந்த வேலையில கொடுப்போம், எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். அந்த நேரத்தில் நாம் தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடலை நாம் கேட்போம், ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, உற்சாகமாக கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்துக்கும் ஆவியிலும் பலம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா அப்பா, நன்றி அறிந்தோடு இந்த வேளையில் உங்களுக்கு முன்பாக வரும் பொழுது இந்த காணிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். காணிக்கை கொடுக்கிற எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உற்சாகமாக கொடுக்க உதவி செய்யும். அதே நேரத்திலே ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த காணிக்கை மூலமாக ஆண்டவரே நம்முடைய ஊழியம் அதிகமாக நடைபெறத்தக்கதாக ஊழியத்திற்கு இந்த ஆண்டவரே சுவாமி காணிக்கைகளை நாங்கள் பயன்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க
வசனங்கள் 28 தொடங்கி 39 முடிய வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 39 முடிய. ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திலும் ஆகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களையும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதுக்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற் பெயர்களையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியத்துக்கும் கொண்டு வரவும் நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் தேவனிடத்தில் கொண்டு வரவும் லேவியராக இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும் லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியர் லேவியரோடு கூட இருக்கவும் தசமபாகியமாகிய அதிலே லேவியர் 10/1 எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். இது கர்த்தருடைய வார்த்தை. உட்காருங்க. போதகர் நமக்கு இப்பொழுது தேவ செய்தி கொண்டு வரும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களோடு தொடர்ந்து இடைப்பட்டு எங்களை பலப்படுத்துகிற எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற
நம்முடைய ஜீவ மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும் பொழுது தேவரீர் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமலும் எங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளாமலும் தேவரீர் இவைகளை திறந்து நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்று உட்கொள்ள கிருபை செய்தருளும். எங்களோடு ஆண்டவரே நீர் பேசுகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம எல்லோருக்குமே அழைப்பு உண்டு. அழைப்பே இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லோரையுமே அழைத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொருவருக்கும் அழைப்பானது வித்தியாசமான அழைப்புகளாக இருக்கின்றது. நாம் பார்த்து வருகிற நெகேமியாவின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது நெகேமியாவுக்கு இருந்த அழைப்பு என்ன என்றால், அங்க உடைக்கப்பட்டிருந்த அந்த மதில்களை மீண்டுமாக கட்ட வேண்டும். To rebuild the wall. That is the call for Nehemiah. நெகேமியா இந்த அழைப்பிற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மதில்களை கட்டி முடிக்கின்றார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எஸ்ராவோடு இணைந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டும்படியாக they rebuild the wall. Now it is time for them to rebuild the spiritual life. இதை எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியர்களும் யாவரும் சேர்ந்து செய்கிறார்கள். எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். 8வது அதிகாரத்துல நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆராதனை, சாட்சியம், word, worship and witnessing. இதன் மூலமாக 9வது அதிகாரத்தை போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அதுல தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு தடையாக இருக்கின்ற தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் இடத்துல மனம் திரும்புகிறார்கள். It is confession of sin and also repentance. அந்த 9வது அதிகாரத்துல கடைசி வசனம் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த இந்த ஒப்பந்தத்துக்கு எழுதி என்ன பண்ணுகிறார்கள், அத சீல் போட்டு வைக்கிறார்கள். ஒரு முத்திரை போட்டு அந்த காரியத்தை வைக்கிறார்கள். ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் இடத்துல செய்கிறார்கள். ஆனா நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் சரி, ஆண்டவர் மனிதர்கள் இடத்துல செய்கிற உடன்படிக்கைக்கும் மனிதர்கள் ஆண்டவர் இடத்துல செய்கிற உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் மனிதர்கள் இடத்துல செய்கிற உடன்படிக்கைக்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி உண்மையா இருக்கிறார். God is faithful to his covenant whatever be the situation. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நிறைய ப்ராமிஸ் பண்றோம். ஆனா நம்மளுடைய ப்ராமிஸ் எப்படின்னா காலகட்டத்துக்கு ஏற்ற பிரகாரமாக, சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கை எப்பொழுதும் உண்மையாக இருக்கின்றது. இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கூட இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இவர்களும் இவருடைய முன்னோர்களும் செய்த பாவத்தினால சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அதனால ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், 70 வருடங்களுக்கு பிற்பாடு உங்களை மீண்டுமாக கொண்டு வருவேன். இந்த மக்கள் அங்க பாபிலோன்ல போயிட்டு ரொம்ப நல்லவங்களாக கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்ததனால்தான் மீண்டுமாக இந்த மக்கள் எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த எருசலேம்ல இருக்கிற மக்கள் இப்பொழுது ஆண்டவர் இடத்துல இவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது 10வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கும் பொழுது in chapter 10 verse 29 அதுல கடைசில, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம். They are saying the commandments, the rules and the status, all those things we will follow. இவைகளை நாங்கள் செய்வோம் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். இந்த 10வது அதிகாரம் 29வது வசனம் இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அங்க மிஸ் ஆகுது. தமிழ் பைபிள்ல அது போடல. ஆனா ஆங்கில பைபிள்ல நீங்க பார்க்கும் பொழுது அந்த 29வது வசனம் in verse 29 it says, enter into a curse and an oath to walk in God's law. இந்த சாபமும் உறுதிமொழியும் என்ற ஒரு காரியம் தமிழ் பைபிள்ல இல்ல.
இது பார்க்கும் பொழுது லேவியராகமம் 26வது அதிகாரம், அதே மாதிரி உபாகமம் 28வது அதிகாரத்துல இந்த காரியம் சொல்லப்படுகின்றது. அதை செய்யும் பொழுது ஆசீர்வாதம், அதை தவற விடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள், அது அவர்களுக்கு சாபமாக மாறுகிறது. அந்த சாபம் என்ற ஒரு காரியம் அவர்கள் அழிந்து போகும்படியாக அல்ல, அவர்கள் மீண்டுமாக ஆண்டவர் இடத்தை திரும்பி வர வேண்டும், அவர்கள் கீழ்ப்படிதலுக்குள்ளாக வர வேண்டும் என்ற ஒரு காரியமாக அங்கே இருக்கின்றது. இவர்களும் இவர்களுடைய முன்னோர்களும் ஆண்டவருடைய காரியங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் தெரியும். they know the commandments, everything. ஆனாலும் துணிந்து என்ன பண்ணாங்கன்னா அவைகளை மீறி நடந்தார்கள். இப்பொழுது இந்த மக்கள் மீண்டுமாக ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள் பிரகாரமாக நாங்கள் நடப்போம். அப்ப கட்டளைகள், கற்பனைகள், நீதி நியாயங்கள் பார்க்கும் பொழுது வேதத்துல நிறைய காரியம் இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த 10வது அதிகாரத்துல 28வது வசனம் முதல் 39வது வசனத்துல பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் இல்ல, அவர்கள் ஒரு 3 முக்கியமான காரியங்களுக்கு தங்களுக்கு அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். அப்படின்னா மிச்ச காரியங்கள்லாம் செய்ய மாட்டோம்னு கிடையாது. இந்த 3 முக்கியமான காரியங்கள் அவர்கள் விட்டு விலகிட்டாங்க. அந்த 3 முக்கியமான காரியங்கள் அவர்கள் வாக்கு கொடுக்கின்ற அந்த காரியங்களை இன்று இந்த பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம பார்க்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய மனத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அந்த 3 காரியங்கள் இன்று நமக்கு பொருத்தமானவைகளா? The 3 things that you are going to hear, you have to keep on asking yourself as you hear the word, is those 3 things relevant for us today? Okay? 3 காரியங்கள். ஆரம்பத்திலே சொல்றேன், கொஞ்சம் கடினமான போதனையாக. ஓகே, எனவே இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் இடத்துல திரும்பி செல்ல வேண்டும் என்றால் எதுல நம்ம ரொம்ப கம்ஃபர்டடா இருக்கிறோமோ அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அப்படியான ஒரு காரியம். எனவே முதலாவதாக பார்க்கும் பொழுது 30வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றார்கள். திருமணத்துல நாங்க இஸ்ரேல் மக்கள் நாங்க என்ன பண்ண போறதுல, இதுக்கு முன்பதாக அப்படி செய்தோம், மற்றவர்கள் இடத்துல பெண்களை கொடுத்தோம், பெண் எடுத்தோம், இனி நாங்க அப்படி செய்ய மாட்டோம். இது யார் சொல்ற ஒரு காரியம் என்று பார்த்தால் பெற்றோர் சொல்லுகிற ஒரு காரியம். அந்த வசனத்தை நீங்க மீண்டுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம் 30வது வசனம் பார்த்தீங்கன்னா யார் சொல்லுகிறார்கள்? பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் மற்றவர்களை, புறஜாதியாரை ஏன் திருமணம் செய்யக்கூடாது? Why we should not get married to a non-Christian or a non-believer? ஏன்? காரணம் என்னென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு விதத்திலும் விக்கிர ஆராதனைக்குள்ளாக விழக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி விக்கிர ஆராதனைக்குள்ளாக விழக்கூடாது. இதை ஆண்டவர் வேதத்துல மீண்டும் மீண்டுமாக சொல்லியிருக்கின்றார், அறிவுறுத்திருக்கின்றார், எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார். நீங்க யாத்ராகமும் 34வது அதிகாரம் 16-17 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அங்கே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் தெரிந்தும் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? துணிந்து, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் என்று தெரிந்தும் துணிந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் அல்லாதவர்களை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்தா சாலமன் ராஜா விடுவதற்கான காரணம் என்ன? அந்நிய பெண்களை அவர் திருமணம் செய்து கொண்டது. எஸ்ரான் புத்தகத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம், அது 9வது அதிகாரத்துல பார்த்தா அங்க இருக்கிற ஆசாரியர்கள், தலைவர்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க? தெரிந்தவர்கள், அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளாக அவர்கள் விழுந்தார்கள். அந்த காரியத்தை இன்றைய நாட்களிலே சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இன்றைய நாட்கள் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இது ரேசிசம், இது இனவாதம். இல்ல, இன்றைக்கு இருக்கிற ஒரு சில கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற காரியம், இது நம்ம போதிக்க கூடாது, இது நம்ம சொல்லக்கூடாது, இதை நம்ம அப்படியே விட்டுறணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இது ஒரு இனவாதம், ஒரு ரேசிசம். ஆனா இது இனவாதமோ ரேசிசமோ கிடையாது.
இதுல முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, யாரை நாம் ஆராதிக்கின்றோம், யாரை தெய்வமாக கொண்டிருக்கின்றோம், அதுதான் இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய காரியம். பவுல் கூட இந்த காரியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 6:14 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு பார்த்தா, ஒருத்தர் கணவன் மனையில ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னொருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இது இரண்டும் பொருந்தாது. ஏன் காரணம் சொல்லுகிறேன். திருமணம் என்று பார்க்கும் பொழுது கணவனும் மனைவியும் செய்கின்ற உடன்படிக்கை. Marriage is a covenant between the husband and the wife. அதற்கு மேலாக ஒரு முக்கியமான காரியம் என்னென்றால், கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆண்டவர் இடத்துல ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. It's more important that the husband and wife is both of them, they are making a covenant with God that in death or whatever is எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், இப்போ ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், இன்னொருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், இவர்கள் எப்படி ஆண்டவர் இடத்துல உடன்படிக்கை செய்ய முடியும்? How can these people make a covenant with God? எனவே இந்த காரியத்தை, திருமணம் என்ற காரியம் வரும் பொழுது பெற்றோரும் சரி வாலிபர்களும் சரி ரொம்பவும் ஜாக்கிரதையோடு ஜெபத்தோடு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுங்க. Do it very carefully and prayerfully. Whom you are going to marry, with whom you are going to live forever. அன்றைய நாட்களில் அங்க பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்தார்கள். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அப்படி கிடையாது. அவர்கள் விருப்பப்பட்ட பிரகாரமாக வாலிபர்கள் அவர்கள் பிடித்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய ஆசை இஷ்டத்துக்கும் மேலாக இது ஆண்டவருக்கு பிரியமானதா என்று பாருங்க. Is it pleasing to God or is it displeasing to God? இந்த காரியத்தை பெற்றோர் மாத்திரமல்ல வாலிபர்களும் இதனை அவர்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் விசுவாசத்துக்குள்ளாக தம்முடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இல்ல இது என்னுடைய இஷ்டம், எனக்கு இதுதான் பிடிக்குது, எனக்கு இவங்களதான் பிடிச்சிருக்கு, கடவுளை காட்டிலும் எனக்காக ரத்தம் சிந்தினவரை காட்டிலும் இவர்கள் தான் என்று சொல்லும் பொழுது நாம் விக்கிரக ஆராதனைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். We become idolaters. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லா நாட்களிலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். எனவே அவர்கள் முதலாவதாக அவர்கள் செய்கிற ப்ராமிஸ் என்னன்னா, நாங்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்கள், யெகோவாவை சேவிக்காதவர்கள், ஆராதிக்காதவர்கள் இடத்துல நாங்கள் திருமணத்துல ஒன்று சேர மாட்டோம் என்று. இரண்டாவதான காரியம் 31வது வசனத்துல சொல்லப்படுகின்றது. இரண்டாவதான காரியம் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிப்போம். ஓய்வு நாள் என்று நமக்கு தெரியும். இது ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது 6 நாள் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சோ இஸ்ரேல் மக்களுக்கு அதை கட்டளையாக கொடுக்கப்படுகின்றது. 10 கட்டளைகளிலே 4வது கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த கட்டளையை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசான ஒரு கட்டளை. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல 8ல இருந்து 11 வசனங்கள் வருது. ஏனென்றால் இது மாத்திரம் கிடையாது, இது சிருஷ்டிப்போடு இணைந்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். It gets connected with the creation account. இப்போ அவர்களிடத்துல சொல்லுகிற காரியம், ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த காரியத்திலும் சரி ஓய்வு நாளை அவர்கள் ஆசரிக்காம போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகள் மூலியமாக தொடர்ந்து அவர்களிடத்துல எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். அவர்கள் துணிந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத இந்த காரியத்தை செய்து ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த மக்கள் இங்க ஆண்டவர் இடத்துல மீண்டுமாக ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஓய்வு நாளை அனுசரிப்போம்.
நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஓய்வு நாளை ஆசரித்தால் ஆசீர்வாதம், இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஓய்வு நாளை ஆசரிக்காமல் போனா என்ன நடக்கும்? What will happen to them if they fail to observe the Sabbath? ரெண்டு வசனங்கள் ரெண்டுமே ஒரே காரியத்தை சொல்லுகிறது. யாத்ராகமம் 31:14, யாத்ராகமம் 35:2. பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ட கடவன். He should be put to death. பயங்கரமான ஒரு எச்சரிக்கை. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை இருந்தும் இந்த மக்கள் தொடர்ந்து இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அவர்கள் ஆசரிக்க தவறினார்கள். 10வது அதிகாரம் 31வது வசனம், நெகேமியா 10:31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறவர்களுக்கு விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஓய்வு நாள ஆண்டவரே நாங்கள் ஆசிரிப்போம், அந்த ஓய்வு நாளில எந்த ஒரு பிசினஸும் செய்ய மாட்டோம், ஓய்வு நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே அந்த 7வது வருஷம் விடுதலையின் வருஷம், அந்த நாளில அந்த வருஷத்துல நிலத்துக்கும் நாங்கள் ஓய்வு கொடுப்போம், எங்களிடத்துல யாரா கடன் வாங்கியிருந்தா அந்த கடனையும் நாங்கள் விட்டு கொடுப்போம் என்று அவர்கள் வாக்கு கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் புதுசாக அவர்கள் செய்கிறதில்ல, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை மீண்டுமாக இங்கே சொல்லுகிறார்கள். இது இஸ்ரேல் மக்களுக்கு. நம்முடைய காரியம் எப்படி? ஆரம்பத்திலே சொன்ன ஒவ்வொரு காரியத்தை நம்ம கேட்கும்போது இன்றைக்கு அது எப்படி பொருந்தது என்று நாம் கேட்க வேண்டும். அன்றைக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை அல்ல, சனிக்கிழமை. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த வாரத்தின் கடைசி நாள் எது? சனிக்கிழமை. ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களிலிருந்து பார்க்கும் பொழுது, நாம் இன்று அனுசரிக்கிறது அந்த 7வது நாளை அல்ல, வாரத்தின் முதல் நாள். ஏன் அந்த வாரத்தின் முதல் நாளை நாம் அனுசரிக்கிறோம் என்றால், அது பரிசுத்த நாள். அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். இதனை நாம் உணர்ந்து இந்த பரிசுத்த. இப்ப கேள்வி, இதை பரிசுத்த நாளாக அனுசரிக்கிறோமா இல்ல ஒரு விடுமுறை நாளாக அனுசரிக்கின்றோமா? Are we observing it as a holy day or a holiday? இந்த கேள்வியை நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும். அன்று அந்த நெகேமியா நாட்கள்ல இருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அன்று அவர்கள் ஏன் அதை அனுசரிக்காமல் போனார்கள் பார்த்தா, அன்றைக்கு பிசினஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஓய்வு நாளில மற்றவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்காத புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க? காரியங்களை கொண்டு வருவார்கள். இவங்க போய் அதை வாங்கலாம், இல்ல விற்கலாம், பிசினஸ். இன்றைக்கு இருக்கிற போராட்டம் என்ன? இன்றைக்கு இருக்கிற போராட்டம் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளணும். உடனே நம்ம அவங்களை கண்டம் பண்ணாம அவங்களை புரிந்து கொள்ளணும். ஒரு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு பண கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு துன்பத்துல இருக்கிறாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு பணம் தேவை. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை இங்கே வேலை செஞ்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் இல்ல, அந்த ஒரு காரியத்தோட போய் அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ஷிஃப்ட் ஒர்க்னு வரும்போது சண்டே ஆஃப் அதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு காரணம் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மேற்பட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருந்தும் விடுமுறை இருந்தும் இருந்து நேரமும் இருந்தும் ஆண்டவரை ஆராதிக்காமல் போகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத. திருமணத்துல நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கின்றோம்?
இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த COVID-19 இந்த சிச்சுவேஷன்ல பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரை ஆராதிப்பது. தள்ளி தள்ளி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே, இதற்கு நாம் நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல், எப்படியான ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் நழுவு விடும் பொழுது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ரெண்டுத்திலயுமே சரி, திருமணத்திலையும் சரி, இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிறதுலயும் சரி, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? மூன்றாவதான ஒரு காரியம், இதுவும் இன்றைய நாட்களுக்கு பொருத்தமான காரியம், அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்காத காரியம். மூன்றாவது காரியம் 32வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும். நெகேமியா chapter 10 verse 32 to 39. என்ன காரியம்? கொடுப்பது, காணிக்கையும் தசம பாகமும். அந்த 32வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 32ல இருந்து 34ல பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக, for the service of the house of our God, ஆண்டவருடைய தேவாலயத்துல ஆராதனையின் தேவைக்காக என்ன பண்ணுவோம்? மற்றவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம், நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கும் ஆலயத்திலே ஆராதனை நடைபெறுகிற காரியங்களில அநேக தேவைகள் உண்டு. யாரோ செய்வார்கள், யாரோ கொடுப்பார்கள், நான் போயிட்டு உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்துருவேன். அப்படி இல்லாம, ஆண்டவரே நானும் கொடுப்பேன், I will also take part in it. 35வது வசனத்துல பார்க்கும் பொழுது, முதற் பலன், வருஷந்தோறும் தேசத்தின் முதற் பலனை, அவர்கள் விவசாயத்துல இருக்கிறவர்கள், அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த விவசாயத்துல வருகிற முதற் பலனை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல கொடுக்கணும். 36வது வசனம், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, முதற் பேறுகளையும், the first born, என் குடும்பத்துல கொடுக்கின்ற முதல் பிள்ளையும் ஆண்டவரே யாருக்கு? உமக்கு சொந்தம். விளைகிற காரியம் மாத்திரமல்ல, குடும்பத்துல இருக்கிற பிள்ளையும் உமக்கு சொந்தம். 37ல இருந்து 38 வசனங்களை பார்க்கும் பொழுது மீண்டுமாக மீண்டுமாக அவர் சொல்லுகிறார்கள், தசம பாகம் கொடுப்போம். We will give our tithes. எதற்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க? Why they are saying that they will give all these things? அந்த தேவாலயத்தினுடைய தேவைகள், அந்த தேவாலயத்தினுடைய தேவைகளை யாரோ சந்திப்பார்கள் அல்ல, யாருமே சந்திக்க மாட்டார்கள். அந்த தேவாலயத்தினுடைய தேவைகளை அந்த மக்கள் தான் சந்தித்தாக வேண்டும். இன்று ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த சபையினுடைய தேவையை வேற யாரும் சந்திக்க முடியாது. இந்த சபையினுடைய தேவையை யார் சந்திக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான். We are the one who have to take care of everything. எதை கொடுக்கணும்? What is it that we have to give? We have to give our time, we have to give our talents, we have to give our treasure. நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்தை கொடுக்கணும், பொருளாதாரத்தையும் கொடுத்து சமம். நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்றால், நமக்கு இருக்கிற இந்த நேரம், தாளந்து, பொருளாதாரம், டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர் does not belong to us. இதுக்கு நாம சொந்தக்காரர்கள, அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். We had received it from him. அது என்ன பண்ணா, ஆண்டவர் நம்மை எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்? You will receive. தோண்டி 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 புதைச்சு வச்சிருந்தா ரெஸ்டும் கிடையாது, மனதுல சமாதானமும் கிடையாது. எப்பொழுது நாம் ஆண்டவருக்காக நேரத்தையும் தாளந்தையும் பொருளையும் நாம் கொடுக்கின்றோமோ, நம்மை இன்னும் அதிகமாக நாம் ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாக இருக்கின்றோம். பல விதத்துல அந்த ஆசீர்வாதம் வரும். நான் காசு கொடுத்தா, நான் 10 வெள்ளி கொடுத்தா எனக்கு 10 வெள்ளி வரும்னு கிடையாது.
ஆனா அந்த 10 வெள்ளியானது தேவையானவருடைய காரியங்களை சந்திக்கப்படுகின்றது. திருச்சபையினுடைய காரியங்கள், ஆராதனையினுடைய காரியங்கள் சந்திக்கப்படுகிறது. அதுதான் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம். நான் 10 வெள்ளி கொடுத்தா எனக்கு 100 வெள்ளி கிடைச்சாதான் ஆசீர்வாதம்னா இல்ல. நாம கொடுக்கின்ற காரியங்கள் மற்ற காரியங்களும் பொதுவான காரியங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக பயன்படுகிறது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சபையில வைத்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அந்த சபையினுடைய தேவைகள் நாம் சந்திக்கணும். அநேகருக்கு கமிட் பண்றதுன்னா ரொம்ப ஐயோ கமிட்மெண்ட் ஆமாண்ணா, இதுல நான் வந்தேன்னா இந்த சபையில நான் சேர்ந்தேன்னா நான் கமிட் பண்ணணும், என்னுடைய நேரத்தை கொடுக்கணும், இது கொடுக்கணும். அதனால நான் பண்றேன், நானு கமிட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் இதோ வரேன் போறேன் அவ்வளவுதான். இல்ல, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குது உன்னால கமிட் பண்ண முடியுமா? Are you able to commit yourself? இன்றைக்கு ஒரு சேலஞ்சாக உங்களிடத்துல கேட்கிற காரியம், are you willing to commit yourself? இந்த சபை ஒரு சின்ன சபை தான், ஆனா இந்த சபையினுடைய தேவைகள் அநேகம். Are you willing to commit yourself? You have time, you have talent, you have treasure. Are you willing to give for the Lord, for the Lord's glory, for this church which is in need of it? இல்ல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அப்படியே பார்த்துப்போம், அதெல்லாம் வேற யாராவது செய்வாங்க. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். கொடுக்காமல் இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து போகிறோம். இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த மக்கள் கடைசியாக சொல்லுகிற காரியம் 10வது அதிகாரம் 39வது வசனத்துல கடைசியில, the last statement that they do in chapter 10 verse 39, the last part is, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று நாங்கள் திட்டம் பண்ணிக்கொண்டோம். We will not neglect the house of God. நாம மற்ற காரியங்கள்லாம் விடுறதுக்கு மனசு இல்லை, ஆனா ஆலயம், தேவாலயம், ஆராதனை, திருச்சபை, இந்த காரியம் வரும்பொழுது அநேகர் இது ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி, இல்லைன்னா தேர்ட் ப்ரையாரிட்டி, இல்லை லாஸ்ட் ப்ரையாரிட்டி. எனக்கு இருந்தா செய்யறேன், இல்லைன்னா முடியாது. ஒரு நாளிலே ஆண்டவர் இடத்துல நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாரு, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தனே, ஏன் உன்னுடைய நேரத்தை கொடுக்கல? உனக்கு தாளந்தை கொடுத்தனே, எதற்கு பயன்படுத்தினாய்? உனக்கு பொருளாதாரத்துல உன்னை ஆசீர்வதித்தனே. காணிக்க போடும்போது கூட ஒரு சில சபைகள்ல பார்த்திருக்கிறேன், அந்த பை அங்கிருந்து வரும்போது அந்த பை எப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவாங்க, அந்த பைக்குள்ள காணிக்க கூட போட மாட்டாங்க. இன்றைக்கு தசமபாகம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பல கேள்விகள். கொடுத்துதான் ஆகணுமா? ஏன் கொடுக்கணும்? கொடுத்தா என்ன செய்றீங்க? பல கேள்விகள். ஆனா என்னன்னா, சபையில இருந்து எல்லா உதவியும் அனுப்புவாங்க. நாங்க சபைக்கு எதுவும் செய்ய மாட்டோம், ஆனா சபையில இருந்து என்ன பண்ணணும்? நாங்க கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி வரணும். நாங்க சபையில உறுப்பினரா இருக்க மாட்டோம், ஆனா எங்க வீட்டுல ஒரு காரியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சபை வரணும். நீங்களா கிறிஸ்தவங்களா? கேள்வி உடனே, நீங்களா கிறிஸ்தவங்களா? அதே கேள்விதான் திருப்பியும் அவங்க இடத்துல கேட்க முடியாது. நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவளா? உன்னை ஆண்டவருடைய சபையில வைத்தாரு, என்ன செய்தார்? மீண்டுமாக சொல்லுகிறேன், இந்த 3 காரியங்கள் அந்த மக்களுக்கு எப்படி பொருந்தினதோ அதே போல இன்றைய நாளில் இருக்கின்ற நமக்கும் அதிக பொருத்தமான ஒரு காரியம். இதை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு மனசுல கோபமும் சஞ்சலமும் ஏற்படும். என்ன, நான் வேற எதுக்கோ வந்தேன், இப்படியான ஒரு செய்தியை கேட்கின்றேனே. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நெகேமியான் புத்தகத்திலிருந்து இந்த காரியத்தை கொண்டு நம்ம இடத்துல அவர் பேசுகிறார். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கையில அர்ப்பணிப்பு உண்டு. When the covenant is made means that means a commitment has been made. உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, நாங்கள்
உம்மை இடத்துல விசுவாசம் இல்லாத அவ்விசுவாசிகளோடு திருமணத்திலேயோ வேற எந்த காரியத்திலேயோ நாங்கள் இணைய மாட்டோம். நீர் கொடுத்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கின்ற திருச்சபையிலே நாங்கள் உண்மையா இருந்து ஆராதனைக்கும் ஊழியங்களுக்கும் நாங்கள் கொடுத்து உதவுவோம். இந்த மூன்றுமே அன்றை போல இன்றைக்கும் அதிக பொருத்தமானவர்கள். ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும் பொழுது தயக்கத்தோடு வரல. அவர் நமக்காக ரத்தம் சிந்தும் பொழுது 2-3 முறை யோசிக்கல. ஐயோ, என்னத்துக்காக இவங்களுக்கு ரத்தம் சிந்தணும் அப்படிலாம் இல்ல. அவரே முன் வந்து he came willingly to save you and me. இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் சபையில நாம் காரியங்களை செய்யும் பொழுது சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாம் கொடுத்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். we need to give. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவரிடத்தில் நாம கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம் பல வித்தியாசமான முறைகளிலே நாம் சந்திப்போம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு போராட்டம் இந்த 3 காரியமும். திருமணம் என்று வரும் பொழுது மீண்டுமாக சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் இந்த காரியத்தை நல்லா யோசிக்கணும். இது ஆண்டவருக்கு பிரியமானதா? It's a big challenge today. காதலா கடவுளா? காதலா கடவுளா? யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க? இவர் எனக்கு பிடிச்சமானவங்க, அதனால இவங்களை திருமணம் பண்ண போறேன், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல. அப்ப என்ன ஆயிடும்னா விக்கிரக ஆராதனைக்கு போயிடும். இல்ல, இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர், ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல இந்த ஆண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு அதிகமாக உண்டு, ஆனால் இவர்கள் ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறார்களே. அப்ப அவங்க ஒரு சேலஞ்ச், என்னுடைய விருப்பமா காதலா இல்ல கடவுளா? ஓய்வு நாளில ஆண்டவர் எனக்கு நேரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலே சபை மக்களாக ஒன்று கூடி ஆராதிக்க போறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா அது விட்டுட்டு வேற காரியங்கள் செய்கிறேனே. என்னுடைய சுயநலமா சுயமா கடவுளா? எனக்கு ஆண்டவர் பொருளாதாரத்தில் என்ன ஆசீர்வதித்திருக்கிறாரே, கொடுக்கின்றேனா? Material blessings or God? It's a challenge for you and me. எதனை தேர்ந்தெடுக்க போகிறோமோ அதை குறித்து லேவியர் 26 உபாகமம் 28 சொன்ன பிரகாரம் ஆசீர்வாதமா சாபமா? ஆனா சாபம் கிடையாது, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இதனை நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்க வேண்டும். The choice is always with us. What are we going to do? Let us say like the people of Israel, we will not neglect the house of our God. நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் செய்து கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்ய வரும் பொழுது அநேக கேள்விகள், அநேக சந்தேகங்கள், சுயநலம், இப்படியாக அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு செய்வதற்கு தொடர்ந்து தயங்கி 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 ஆண்டவரே, நீர் வைத்து சுதந்திரித்து வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறோம். தேவரே, எல்லாவற்றிலும் கேள்வி, குறிப்பாக விசுவாசத்தின் காரியம் வரும்போது, திருச்சபையின் காரியம் வரும்போது எல்லாவற்றிலும் கேள்வி. ஏன் இப்படிதான் செய்தாகணுமா? இப்படி செஞ்சாதான் நடக்குமா? கேள்வியின் மீது கேள்வியின் மீது கேள்வி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபடும் போது கேள்வி கேட்கல. ஆண்டவரே, இந்த மக்கள் உண்மை இல்லாதவர்களாக இருப்பார்களே, அவர்களுக்காக நான் மரிக்க வேண்டுமா? கேள்வி கேட்கல. ஆண்டவரே, உண்மையே எங்களுக்காக கொடுத்து, எல்லாவற்றையும் எங்களுக்காக கொடுத்து,
தேவரீர் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் அந்த மனதை எங்களுக்கு தார். அந்த கல்லான மனதை உடைத்து சதையான மனதாக வைத்து உமக்கென்ற காரியங்களை செய்ய கிருபை செய்தார். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இந்த வேளையிலே கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய ஏஜிஎம் நடைபெற்றது. அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இன்று அவர்கள் அந்த பொறுப்பினை ஏற்பார்கள். எனவே அந்த WCS ஏஜிஎம்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முன்பாக வந்து நிற்கும் பொழுது அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்க நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். WCS மக்கள் உங்களுக்கு யார் யார் இருக்கு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் வாங்க 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 முன்னாடி வாங்க. ரெண்டாயிரத்தி 2022 இந்த ஆண்டுகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்க பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு கிறிஸ்துவுக்காக சிறப்பான ஊழியம் செய்ய ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இச்சேவையில் தனி நபர்களாகவும் குழுவாகவும் உங்கள் தாளந்துகள் உபயோகிக்கப்பட வேண்டும். இது உங்கள் திறமைக்கு ஒரு சவாலாகவும் நீங்கள் இப்பொழுது நிறைவேற்றி வருகிற கடமையை புறக்கணியாமல் அதே நேரத்தில் ஆண்டவரின் திட்டங்களில் உங்களில் நிறைவேற அவர் தாமே உங்களை ஆண்டு வழி நடத்த உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்காக உங்கள் மனதும் ஆத்மாவும் பலனும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்கத்தில் தலைமைத்துவம் ஏற்றல் என்பது முழு உள்ளத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமமான சேவை செய்ய வேண்டும். நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன், நீங்கள் உங்களுடைய பொறுப்பின் மூலமாக தேவனுக்கென்று உங்கள் முழு இருதயத்தோடும் ஊழியம் செய்ய பிரயாசப்படுவீர்களா? நாம் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும். நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக என்பது அடுத்த கட்டளையாகும். பெண்கள் கிறிஸ்துவ சேவை சங்கத்தின் வெளிப்புற ஊழியத்தின் மூலியமாக நம்மை சுற்றி உள்ள எண்ணிக்கையற்ற மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். நம்மில் அன்பில்லாமல் ஆண்டவரையோ அல்லது நம்மை சுற்றி உள்ளவரையோ சேவிப்பது கூடாத காரியம். மீண்டுமாக கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையானது தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட வாய்க்காலாக மாற நீங்கள் அவரை தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு ஆண்டவர் உங்களை அழைத்த இந்த அழைப்பிற்கு உண்மையாக இருப்பீர்களா? அப்படியானால் நாம் இவர்களுக்காக ஜெபம் செய்வோம். தேவரீர், உம்முடைய அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள். உம்முடைய மிகுந்த கிருபையினால தேவரீர், இதோ இந்த தொப்பாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய பெண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பொறுப்புகளுக்காக நீர் இவர்களை தேர்ந்தெடுத்த கிருபைக்காக நன்றி. இவர்களும் மனமு வந்து இந்த பொறுப்பினை ஏற்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் சந்திக்க இருக்கும் சவால்கள் அநேகமாக இருந்தாலும் தேவரீர் உம்மையே சார்ந்திருந்து உம்முடைய வழி நடத்தல் பிரகாரமாக நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களை பலப்படுத்தி அருளும். இவர்களுக்கு வேண்டிய அந்த ஞானத்தை தாரும்.
இவர்களுக்குள்ளாக அந்த ஒற்றுமையை தாரும், இவர்களுக்குள்ளாக அந்த வாஞ்சையை தந்த தேவரே ஆசீர்வதி. நீர் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி சொல்கிறேன். இவர்கள் மூலியமாக இந்த திருச்சபையும் உம்மை அறியாத அநேக மக்களுக்கும் இவர்களை நீர் ஆசீர்வாதமாக வைக்க போகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளில் கூட நான் ஒரு அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். போதகர் சொன்னது போல ஒரு கடினமான செய்தி, ஆனால் அது உண்மையான செய்தி. நாம் பின்பற்ற வேண்டியது கலப்பு திருமணம், ஓய்வு நாள், காணிக்கையும் ரசம் ஆகும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று நம்மை ஆராய்ந்து பார்த்த வண்ணமாக நாம் எழுந்து நின்று கடைசியாக சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே என்ற பாடலை தேவரீரே கேட்போம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் என்னிலே, பேரன்பு கொண்டு என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே, ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆவலாய் பிடித்தேன், ஆவிலும் ஜெபித்தேன். ஆயத்தமாய் நான் காத்திருப்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் எந்தையும் இயேசுவின் பொன்னாளிகை நாம் கட்டி செய்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவேன். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இந்த இயேசு நாமத்தில். சந்தோஷ கீதம். சபையார் அமர்மாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அறிவிப்புகளை உங்களுக்கு நான் கூற நான் விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை போதுக்கு சொன்ன மாதிரி பெண்கள் சங்கத்தினுடைய ஏஜிய வர்ச்சுவல்ல, அதாவது ஜூம்ல வந்து நடைபெற்றது.
சாயந்தரம் 7:30 மணிக்கு நல்லபடியாக நடைபெற்றது. நம்ம புதிய தலைவியாக திருமதி கிரேஸ் சாமியல் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். அவர்களுக்கு கைதட்டுகிறோம். அதே நேரத்தில் இதுவரையிலும் நமக்கு தலைவியாக பல ஆண்டுகளாக இருந்த, ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக இருந்த திருமதி ரெபேக்கா அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவான பெண்களாக இருந்தாலும் தொடர்ந்து ஊழியங்கள் செய்ய நீங்க எல்லா ஒத்துழைப்புகளும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள். சனிக்கிழமை வந்து நமக்கு விடியற்காலை ஜெபம் டான் பிரேயர் நடைபெற்றது. நேற்று 5:30க்கு இதற்கு நம்ம ஒழுங்கு செய்த சகோதரி வசந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் ஜெப குறிப்புகளை ரொம்ப கிளியராக அவர் அனுப்பியிருந்தார் நம்முடைய பாஸ்டர். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை நம்ம அனுதினமும் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த ஜெபமும் அந்த ப்ரேயர் பாயிண்டர்ஸ் எல்லாம் நடந்தது. சகோதரி வசந்திக்கோ போதகருக்கோ நம்ம சபையை சார்பாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படியாக நம்ம அதிகாலையிலே நாம் முயற்சியோடு நம்ம ஜெபிப்போம். வர திங்கட்கிழமை நாளைக்கு வந்து ஈடாக் பெண்கள் சங்கத்துடைய மிஷன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. காலையில் 10லிருந்து 12 வரை இருக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும். இது வந்து ஜூமில் நடக்கும். வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேர்ஸ்டே வியாழக்கிழமை வழக்கம் போல நம்முடைய பைபிள் ஸ்டடியும் ஜெபமும் இருக்கும். இதுவும் ஜூமில் தான். போதகர் லிங்க் அனுப்புவார். முடிந்தவர்கள் எல்லாம் இனிமே வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி தான் இனிமேல் இல்லை, இன்னும் போன நாட்களுக்கு. ஸோ நீங்கள் நம்ம இதில் பழகி கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஸோ வந்து இதில் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக வந்து போதகர் கொடுக்குற பைபிள் ஸ்டடியும் ஜெபமும் நமக்கு ஆசீர்வாதம். முயற்சி எடுங்க நம்ம செய்வதற்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஒரு முயற்சி தான். முயற்சி செய்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு நேரத்துவம் நமக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. கலந்து கொள்ளுங்க. தேர்ஸ்டே வந்து அக்டோபர் 10ஆம் தேதி நம்ம ஈடாக் WCS உடைய AGM இருக்கிறது. ஆனுவல் கான்ஃபரன்ஸ் 10ஆம் தேதி 1 மணிலேருந்து 8 மணி வரையிலும். இது வந்து எப்படி விர்ச்சுவலா அல்லது ஃபேஸ் டு ஃபேஸா நமக்கு இன்னும் தெரியல. இன்னிக்கிட்ட வந்த பிறகு நம்ம சொல்லுவோம். அந்த பெண்கள் சங்க இந்த AGMக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நாள் வந்து 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து நம்முடைய சபையோடைய ஆண்டு விழா, 38வது ஆண்டு விழா. நம்ம பெருசா நம்ம கொண்டாட முடியாது. இருந்தாலும் தேவனுக்கு அந்த நாளில் வந்து நம்ம நன்றி செலுத்துவோம். தேவன் இந்த நாளை காணத்தக்கதாக நம்ம வந்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையோடைய AGM வந்து அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெறும். அதுக்காகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளுங்க 7 மணிக்கு. அதுவும் நமக்கு வர்ச்சுவலா ஜூம்லையா அல்லது ஃபேஸ் டு ஃபேஸான்னு சொல்லி கிட்ட வரும்போது நம்ம சொல்லுவோம். சில காரியங்களுக்காக நம்ம அரசாங்கத்தில் அனுமதிக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அக்டோபர் மாதம் நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவருக்கு சித்தத்தின் பிரகாரமாக இவையெல்லாம் நடைபெறும். மாநாட்டு பெண்கள் சங்கம் வந்து ஒரு சமையல் புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எழுதினவங்க இல்லை, இந்த சமையல் குறிப்புகளெல்லாம் எழுதினவங்க எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு திருச்சபையை சேர்ந்த பெண்கள் தான். நம்மளுடைய சபையை சேர்ந்த சகோதரி வசந்தியும் இதில் வந்து சமையல் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, இதோட விலை வந்து 10 ரூபாய். சிம்பிளி குட், ரொம்ப கஷ்டமா இருக்காது. சிம்பிள் ஃபுட். இது வந்து 10 வெள்ளி. தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. இதுல வந்து 10 வெள்ளி. இந்த காசு வந்து நீடி பீப்புளுக்கு போகும். ஸோ அதுதான் உங்களோட நோக்கம், வந்து நீடி பீப்புளுக்கு போகும். ஸோ யாரெல்லாம் வேண்டுமோ நீங்க வந்து சகோதரி கிரேஸ் சாமியல்கிட்ட இந்த புத்தகத்தை வந்து வாங்கி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வந்து அந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை வாங்கி கொண்டு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் மாதிரி ஜெபத்தில் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு துக்க செய்தி வந்து நம்முடைய முன்னால நம்ம சபையில் இருந்த திருமதி பன்னீருடைய அவங்களுடைய மூத்த மகன் இஸ்ரேல் வந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அதே நமக்கே வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது.
குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுங்க. இஸ்ரேல் நம்ம மத்தியில் இருக்கும்போது பொங்கல் வாசித்ததை நீங்கள் ஞாபகம் இருக்கும். பைபிள் வாசித்திருக்கிறோம். நம்மளாம் அவரை மிஸ் பண்ணுறோம். அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விடுதலைப்போம் போதனை ஆசீர்வாதத்தோட நாம் இந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுக்குங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய கதர். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழிநடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து இந்த பாடலை தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாருக்கும் வார்த்தை என்னும் அப்பத்தாரை போஷித்து வளர்த்தியும் இப்போதுமை தேடி வந்து மனதார